அனைவருக்கும் வணக்கம். ஐப்பசி மாத பலன்களை சொல்வது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. அதாவது மாத ராசி பலன்கள் தேவையா? அவர் கேள்வி. கண்டிப்பாக தேவை. இந்த மாதத்தில் கிரகங்கள் எப்படி சுழல்கின்றன? அதுலேயும் இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அக்டோபர் 8 குரு வக்ரகதி அடைகிறார். ஒரு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிரகம் வக்ரமாகிறார். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் சூரியன் என்ற கிரகம் நீச்சமாகக்கூடிய மாதமான ஐப்பசி மாதத்தில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது, மேச ராசிக்கு எப்படி இருக்குது, ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது, மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது, கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் சூரியனை வைத்துத்தான் பலன்கள் சொல்ல வேண்டும்னு மூல நூல்கள் சொல்லுது. சூரியன் என்ற ஒரு அற்புதமான கிரகம், நம்ம சொல்கிறது பூரா சுகர் நாடி சம்பந்தமான சுகர் பிரம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முனிவரினுடைய கருத்துக்களை, ஜோதிடத்தில் எழுதி வைத்த கருத்துக்களை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் இந்த சுகர் நாடி ஜோதிட ராசி பலன்கள்னு பேர். இந்த ராசி பலன்களில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். 2 பாவ கிரகங்களுக்கு நடுவில் மாட்டிய கிரகங்கள் வேலை செய்யாது, கண்டிப்பாக செய்யாது. 2 பாவ கிரகம்னா என்ன? அஸ்வினிக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் ஒரு கிரகம். அஸ்வினியில் ஒரு கிரகம் இருக்குது, திருவாதிரையில் ஒரு கிரகம் இருக்குது, ரிஷபத்தில் ஒரு கிரகம், சந்திரனே வச்சுக்கோங்க. அந்த சந்திரன் உச்சமாகி இருந்தால் அந்த சந்திரன் உச்சத்தன்மையை இழந்து விடுகிறது, சந்திரனினுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்படி பல வகையில் ஜோதிடத்தில் நுணுக்கமான பலன்களை தந்துள்ள அருள்மிகு சுகபிரம்மரிஷி அவரினுடைய ஆசீர்வாதத்தால் இந்த ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட ராசி பலன்கள் சொல்வதற்கும் கேட்பதற்கும் புண்ணியம் செஞ்சுருக்கணும். இந்த ராசி பலன்களில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மேசராசி முதல் மீனராசி வரை எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். கன்னிராசி அன்பர்களுக்கு அட்டமாதிபதியான செவ்வாய் ஒரு இடத்தை வாங்கி போட்டு லாக் ஆகிறது கன்னிராசி. ஏங்க கேட்குறீங்க? தேவையில்லாமல் அவன் என்னை ஒரு வீட்டில் தூங்க விடலைங்க. ஒரு 3 லட்ச ரூபா வச்சுருந்தேங்க, தெரியாமல் அவங்ககிட்ட யதார்த்தமாக ஒரு வார்த்தையை சொன்னேன். ஏப்பா ஒரு 3 லட்ச ரூபா இருக்குது, ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுன்னு. என்னைய கூப்பிட்டு கொண்டு அங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு போய் காமிச்சு அந்த 10 லட்ச ரூபா இடத்த என் தலையில் கட்டி மீதி 7 லட்ச ரூபா கடனாகி இடம்னு வாங்கிட்டேன். அந்த இடத்த வச்சுக்கிட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. வித்துடலாம்னாலும் விற்க முடியல. யாருக்காவது விட்டுடலாமான்னு இன்னும் பெரிய குழப்பமாக இருக்குது சார். மனசே இந்த இடம் வாங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கசக்கி புளியுது சார் மனுஷனை. இடங்கிடம் சரியில்லையா சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் யாருன்னா கன்னிராசிக்காரர்களினுடைய ஒரு கருத்து. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் என்ற அட்டமாதிபதி இதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் கரட்டு மேட்டு முருகப்பெருமானுடைய ஆலயம், அதுலேயும் கரட்டு மேடுன்னு பேர். செவ்வாய் 8ஆதிபதியா இல்லையா? மேடு என்ற வார்த்தையுள்ள முருகர். சார் கரட்டு மேட்டு முருகர் எங்கே இருக்குதுன்னு தெரில சார். அப்படின்னா மேடு என்ற வார்த்தையுள்ள உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய வேலூர், அப்புறம் பாருங்கள் சென்னை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேடு என்ற வார்த்தையோடு இருக்கக்கூடிய, அதான் மேசம்தான் மேடு. குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை விளக்கேற்றி, ஏன் ஞாயிற்றுக்கிழமை விளக்கேற்ற சொல்லுங்கள் பார்க்கலாம். சும்மா சொல்லுவீங்க. 12ஆம் இடம் சூரியன், 12ஆம் இடம் தான் விரயம். அந்த கிழமை நாதனை சூரியனை வழிபாடு செய்தால் ஐப்பசி மாதத்தில் இடத்தால் துன்பம் அடைந்தவர்கள், மனவேதனை சார், அந்த இடத்த வாங்கிட்டு படாத பாடு சார். எங்கள் மாமன் ஒருத்தன் என் பேரில் இடத்த எழுதி வச்சுட்டான் சார், நான் வேணான்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணி பணம் கேட்டே இருக்கான் சார், அவன் சேஃப்டிக்கு எழுதி வச்சுட்டு என்னை கொள்கிறான் சார். இந்த மாதிரி பிரச்சனைகள், இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அட்டமாதிபதி செவ்வாயினுடைய தொந்தரவிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை முருகன் ஸ்தலத்தில் வழிபாடு செய்யுங்கள், வெற்றி.